என்னோட சென்னை டு வாகமூன் காலேஜ் ஃபைனல் இயர் டூர்ல நைட் எல்லாம் ட்ரெயின்ல ஆட்டம் போட்டு லேட்டா தான் தூங்கணுமே. காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எழுப்பி விட்டுட்டாங்க மேம்லாம். அப்புறம் ட்ரெயின்லயே மூஞ்சிலாம் கழுவி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஓகே தெரியுமா? நிவேதா நீ மட்டும் போயினே இருக்க. ஃபைனலி நாங்க இப்பதான் வந்து கோட்டயம் ரீச் ஆயிருக்கோம். பின்னாடி வந்துட்டு இருக்கோம். கேட்கும் நல்லா கேட்கும். இப்ப கோட்டயம் ரீச் ஆயிட்டு பிளாட்ஃபார்ம் 1க்கு எங்களை போக சொல்லியிருக்காங்க. படிக்கட்டு வேற ஏறின்னு இருக்கோம். இந்த பேக் வேற தூக்க முடியல. எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா மேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட தள்ளிட்டு இருப்போம் பேகை. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஆனா இப்ப நாங்களே தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? நாங்க இப்ப கோட்டயம் ரீச் ஆயிட்டு இங்க இருந்து வாகமோன் போறதுக்காக பஸ்ல உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாரும். நாங்க 4 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே உட்காரலாம்னு நினைச்சோம். ஆனா எங்களால முடியாது, ரொம்ப நேரம் டிராவல்ன்றதுனால 3 பேராவே உட்காந்துக்கணும். சிரிச்சுன்னு இருக்காங்க நான் பேசுறதை பார்த்து. திவ்யா இந்தா உன்னை எடு பேசு. ஹாய் गाइस. எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த யூடியூபர் ஆடி. ஆமாடி, உன் பேர் அதை ஓபன் பண்ண போறேன். நக்கல்யா அவனுக்கு. ஏய் இங்க பாரு. ஓகேவா எடுத்துட்டியா? ஜாகிராங்க. எங்க வேற ஜாகிரா? அட தள்ளி நின்னாத்த போட்டான் உழுகு மாமா. அப்படியா? முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க. இப்ப இன்னும் கொஞ்சம். முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம். என் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன். இன்னும் மட்டும் தான் தெரியுதுடி. எங்க ஜீவிதா நீயா? வா இப்படி வா. வீடியோல கவர் ஆகிறதுக்காக போன் எல்லாம் பணைய வைக்கிறேன். என்ன பண்றது? போன் எல்லாம் வீல நாங்கெல்லாம் நல்லா வகுறோம். மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா? அது அலைகளுக்கு இல்ல கிளவிகளுக்கு எதுக்கு? நாடி வரியா இல்லையா? ரொம்ப நேரமா டைமிங் ஓடுது. உன் போன் எடுத்தாச்சு எடுக்கணும். பொண்ணத்துல யார் மேல யாரும் வந்துட்டு போறது தெரியல. வயிறு பெரட்டுது. பஸ் எடுக்க மாட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதர் வேற சாவடிக்கிறா. வாடி அஸ்வினி ஏய் எப்பவுமே எங்க அம்மா எல்லாம் விஜயோட ஃபேன் ட்ரீ. நான் தான் ஃபர்ஸ்ட் ஜன்னல் சீட்ல உட்காந்து வாமிட் வரண்டி சொல்லினே இருந்தான். அதனால ஜன்னல் சீட்டை விட்டு கொடுத்துருக்கேன். நானும் வாமிட் கேஸ் தான். கொஞ்ச நாளா வர மாட்டுது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடம் வாமிட்ல எடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ராங் பாடியா, நம்ம அப்படி கிடையாது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இவங்க வந்து நம்ம கேஸ். இப்போ வண்டி வேற எடுத்துட்டாங்க. நாங்கள் சிக்னல்ல நின்று இருக்கோம். சீக்கிரமா வாகமன் போனோம். இங்க வேற வெயில் அடிக்குது. நல்லா குளிரும், ஜாலியா இருக்கலாம்னு வேற நினைச்சிட்டு வந்தேன். ஸ்வெட்டர் ஜர்கின்லாம் அவன் எடுத்துன்னு வந்தான் எனக்காக. லக்கேஜும் வேஸ்ட் ஆயிடும் போல. வெயில் அடிச்சுன்னு இருக்கு. பாட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. A few moments later. விளையாட்டு
பண்றாங்க. இடிக்காத நீ என்ன ஐயாவே ஐயாவே அழகிய பாருங்க அம்மாவா அப்பாவோ இவனுக்கு யாருங்க வெண்ணிலா சொந்தக்காரிங்க தால கண்ணால குத்தாதே நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காதே நீ என்ன வந்து ரெஸ்டாரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாட்டுல சாப்பிட போறோம். ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம். கொரியோகிராஃபர் ஆமா நாங்களாம் கொரியோகிராஃப் பண்ணுவாங்க, நாங்க ஆடுவோம். கொரியோகிராஃபர் தவுலிட்டுக்கிறாங்க. நல்லா தெரியுமா? கண்ணு தான் இந்த கண்ணு வந்திருக்கோம் गाइस. சாமா गाइस சாப்பிட்டு vlog என்ன போறீங்க? ஆனா இங்க நல்லா இருக்கு. வரண்டி ஒரு வீடியோ எடுத்துட்டு வரண்டி. கண்ணு வேற கூசுது, ரொம்ப கூசுது. நம்ம இது வெயில் மாதிரி இல்லை. அங்க வந்து பஸ் இது இப்ப லைன்ல நின்றுட்டு இருக்கோம். அங்க உள்ள போறதுக்காக, ரெஸ்டாரண்ட்குள்ள போறதுக்காக எல்லாரும் இறங்கணுன்னே தான் போவோம் மொத்தமா. எங்களை வந்து பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம் உள்ள போயிட்டு பெஸ்டா இருக்கா இன்னும் பெஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ரெஸ்டாரண்ட் சொல்லி பேக்கரி கூட்டு வந்திருக்காங்க மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம். வாங்கிட்டு வரணுமா போயிட்டு எங்க வந்தாலும் தட்டை வச்சு நிக்க வேண்டியது போச்சு. எல்லாரும் தட்டை வச்சுட்டு நின்றுட்டு லைனா வாங்கறதுக்காக. ஹலோ தட்டை வச்சு நின்று இருக்கா டான்ஸ் பண்ண. வாங்கிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ லைனாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து நான் தான் வாங்கணும். தோசையா அப்பமா தெரில. தோசை முட்டை கிரேவி அப்பம்னு நினைக்கிறேன். ஓகே முட்டை கிரேவி ஆப்பம், இட்லி, வடா. நீட்டாக தான் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்பார், சட்னி. ஓகே இங்கே அழகாக ப்ரெட்லாம் வச்சுருக்காங்கப்பா. ப்ரெட்டு, பட்டர் ஜாம். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இது ஒன்று சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். காஃபி மறக்காமல் குடிக்கணும் வேறு. சொல்லு. உள்த வர தோசை இது வேணான்ட்டேன். குழம்பு வச்சு வேணான்ட்டேன். இதுக்கு தான்மா 4500 கொடுத்தியாமா? நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. இது வேறு அவுட் சைடில். ஃபஸ்ட்டு முட்டை கிரேவி அப்பம். முட்டை கிரேவியும் அப்பமும் ஓகே நல்லா தான் இருக்கு. இட்லியும் மைல்டாக தான் இருக்குது. இட்லிக்கு அந்த சட்னியும் ஓவராலாக நம்ம எப்பவுமே சாப்பிட்ற இட்லி, அப்பம் அண்ட் முட்டை கிரேவி. முட்டையில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. எப்பவுமே சாப்பிட்ற டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். ஓகே தான். 10 minutes later.
ஒரு பக்கம் வீடியோ கால் பேசினிருக்காங்க. இவங்க தான் பாட்டி, எங்கள் பாட்டி. வீடியோ கால் பேசினிருக்கோம். நான் வந்து இந்த பக்கம் எனக்கு காஃபி அப்புறம் நிறைய ஜாம் பட்டர்லாம் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஃப்ரூட் சாலட் அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அது சாப்பிட்ணும். எல்லோரும் கிளம்பிடுவாங்க, எல்லாம் என்னை விட்டுட்டு. A few moments later. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. வியூ ஆஃப் தி வாகமூன் அழகா இருக்கு. அப்படியே அவளையே எடு. இது பழைய பீஸுங்க தான், பிரச்சனை இல்லை. நானும் பழைய பீஸு தான். நண்பர்கள் போனியும் நாங்க இப்ப ட்ரெண்டிங் பொண்ணு பண்ண போறோம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சரி மறுபடியும் இங்க இருந்து ஓடுறோம். வாழாத வாழ்க்கை வாழவே. இங்க லைட்டா வெயில் அடிச்சாலும் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நல்லா இருக்கு. ஒரு போட்டோ வீடியோ எடுத்துக்கொண்டு நான் வந்து பேக்லாம் மாட்டி ரெடி ஆயிட்டேன். ரெசார்ட்டுக்குள்ள போக போறேன். ஃபைனலி நாங்க ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் அவங்க ட்ராலி எல்லாம் தூக்குறாங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு இவளுக்கு வேற வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. முடியல, வயிறு வேற வலிக்குது, டயர்டா இருக்குது. ஆனா நான் ரொம்ப டயர்டாகிறேன். அருணிலாம் கொண்டு போலாம் உள்ள எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த பேக் தூக்கின்னு மலை ஏற முடியல. இவன் வந்து ட்ரீலாம் இருக்கு, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. சோபா மேம் வந்து ரூம் புக் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரூம்
எதுவுமே பண்ணல இன்னும். பல்ல மட்டும் இன்னும் இது கூட போல. ரூம் எல்லாம் அப்புறமா சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. நாங்களே இன்னும் பார்க்கல. நான் இன்னும் பார்க்கல. முடியல, வெயில் வேற. வெயில் பிளஸ் குளிர் அப்படி மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கலந்த கலவையா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வந்து கேரளால வெயில் அடிக்குதுன்னா கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. குளிரும் நினைச்சிட்டே இருந்தேன். காய்ஸ் ஃபைனலி எங்களுக்கு தனியா ரூம் தந்துட்டாங்க. மூஞ்சில என்ன ஒரு சந்தோஷம். எவ்வளோ நாள் நம்ம ஆசைப்பட்டிருப்போம் இந்த மாதிரி டூர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் இருக்கணும், ஜாலியாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு டூருக்கு வந்ததுக்கு இந்த வீடு எங்களுக்கு தங்குறதுக்கு 2 days. ஸோ எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க காட்டுறோம். வெளியெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது ரொம்ப. அந்த மேகம் வேறு சாப்பிடணும் போல் இருக்குது. நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. உள்ள போகலாம் சூப்பராக இருக்கும். இதுதான் சோஃபா. நாங்கள் இதில் தான் உட்காந்துப்போம். இங்கேருந்து நாங்கள் வியூ பார்ப்போம். இது வந்து கேமராவில் வியூ இது சரியாக தெரியல, ஆனால் கண்ணில் பார்க்க அழகாக இருக்குது. அடுத்து எங்கள் ரூம் எங்கள் ரூம் எங்கள் 4 பேருக்கு மட்டும் ஒரு ரூம். வருகிறேன். இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குது, செம்ம கூலிங்காக இருக்குது. ஃபேனே தேவையில்ல. வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் செம்ம கூலிங்காக இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்கும். இதில் வர பெட்டுலாம் செம்மையாக இருக்குது. பெட்டு வந்து சூப்பராக இருக்குது. எங்களுக்கு தனியாக டைனிங் அப்புறம் சமைக்கிறது எல்லாமே இருக்குது. மேலே போனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக ரூம்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டை வளைச்சி வேறு வீடியோ எடுத்து தரணுமா நான்? செம்மையாக இருக்குது, அழகாக எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஹலோ ஹனி சிங். ஹலோ ஹலோ. எதுக்குடி ஒளியில? நான் எடுத்துட்டேன். அப்பா ஹாய் வணக்கம். இவங்க வந்து இவங்க முகத்தை மட்டும் காட்ட மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்டட். ஆனா வந்து இவன் பிரச்சனை இல்லை. வணக்கம். கேவலமா இருக்கு, செஞ்சு போடாதடி. இங்க இருந்து பார்க்க கூட வியூ சூப்பரா இருக்கு, குடுக்குறோன்னு இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். இதோட நாங்க கிளம்பி எங்கெல்லாம் வியூ பார்க்க போறோமோ அதெல்லாம் பார்க்கலாம். Much later. நாங்க மறுபடியும் சாப்பிட்டு கிப்ட் முடிச்சிட்டு குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டோம். வாகமன்ல ஊரை சுத்தி பார்க்க போறோம். வரேன் முன்னாடி வரேன். இதுக்கு முன்னாடி எங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பறந்துட போறேன். இவங்கதான் எங்க தலைவி. இவங்கதான் HOD மேம். என்னோட வீடியோ வைரல் ஆச்சுல, அதுல வந்து HOD மேம் இவங்க தான். பாத்துக்கோங்க. நாங்க எல்லாரும் வாகமன்ல எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க போறோம். மென்ஷன் பண்ண போறோம். ஓகே மேம், பாட்டு போட்டுருங்க. உன்னை காட்டுறேன். எல்லாரையும் பார்க்கலாமா நான் வீடியோல? ஓகே. அழகா ரெடியா இருக்கா?
தீக்ஷிதா தெரியும் மற்றாலே. ஓகே, இவங்க வந்து எம்எஸ்சி அக்காங்க, சீனியர். இவங்க வந்து இந்த கிளாஸ்லாம் எடுப்பாங்க எங்க கிளாஸ்ல வந்து. காதலன் இந்த மூணு அக்காங்களும். நான் எழுதும் பேசுறீங்க அங்க போய்டா. மடல் இந்த கடுதாசி வச்சுக்கலாமா? சரி, இப்ப டான்ஸ் ஆடும்போது கடிதமே வந்து தனியாவே இருக்காது. ஓகேவா? படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டெல்லாம் கத்துட்டியா? ஸ்பெஷல் அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இந்த பொன்மணி இடமே இல்லையா அவளுக்கு? கடைசியா கிடைச்சிருக்கு. உன் வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? அவ இடத்த புடிச்சிட்டு நான் இருக்காங்க. இங்க சௌக்கியம். சரி, வரும்போது அவ ஃபர்ஸ்ட்ல வந்து இடத்த புடிச்சிருவான். பார்க்கலாம். இதுக்கப்புறம் நாங்க வாகமூன்ல எங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோம் தெரிஞ்சுக்க என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2ல பார்க்கலாம்.